என் அன்பு தங்கமே, உன்னை தேடி வந்த இந்த வராகி என்னை நீ நிச்சயமாக தள்ளிவிட மாட்டாய். இருந்தாலும் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அம்மா எதையாவது சொல்லிவிட்டு சென்று விடுவாள் என்று சொல்லி என் பிள்ளை என் வார்த்தைகளை நீ தவிர்த்து விடக்கூடாதல்லவா? நான் சொல்கின்ற நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கின்ற இந்த வராகி இன்றும் உன் வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய உயிருக்கு நிகராக நீ நினைக்கின்ற உறவு ஒன்று நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றார். நீ நினைக்கின்ற அந்த உறவு யாரென்று யோசிக்கின்றாயா? அம்மா யாரை சொல்ல போகிறாள் என்று சிந்திக்கின்றாயா? நம் தாயானவள் யாரையாவது கை காட்டிவிட்டு அப்படி நமக்கு அவர்கள் வரவில்லை என்றால் நம் மனதிற்குள் வேதனைகள் வந்துவிடுமே என்று சொல்லி நீ மனம் கஷ்டப்படுகின்றாயா? என் மீது நம்பிக்கை வைத்து கேள். சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி ஒன்று என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். எப்பொழுதுமே நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் அதை நான் அப்படியே உன் கைகளுக்குள் தந்துவிட நினைக்கின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் துன்பம் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக நிற்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை காயப்படுத்துகின்ற செய்தி எதையாவது உன் அம்மா நான் சொல்லிவிடுவேனா? என் பிள்ளையே, உன் மனம் ஒருவரை தேடுகின்றது. இவர்கள் நம்மை தேடி வந்து விட்டால் போதும், தானாகவே எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று நீ நினைக்கின்றாய். அப்பேற்பட்ட ஒருவர் நம் வாழ்க்கையில் வருவதுதானே கஷ்டம். அவர்கள் எப்பொழுது வருவது, நமக்கு எப்பொழுது பிரச்சனைகள் தீர்வது என்று நீ எண்ணிக்கொண்டு சில காலமாகவே அவர்களை தேடுவதை நீ நிறுத்திவிட்டாய். நடக்கின்ற விஷயமாக இது தெரியவில்லை. நாம் எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் இங்கு மிச்சம் என்று சொல்லி என் பிள்ளை மனதளவில் நீ வேதனைப்பட தொடங்கிவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நீ மனதார ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோ தானோவென்ற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டாய். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன்னுடைய உயிருக்கு நிகரான உறவு அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்பொழுது அதுவும் இல்லை என்றவுடன் நீ இந்த வாழ்க்கையையே வெறுக்க ஆரம்பித்து விட்டாயல்லவா? உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் வேண்டாம் என்று உதறி தள்ள நீ தயாராகிவிட்டாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்ற எண்ணங்கள் உனக்குள் வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய மனது அவர்களைத்தான் தேடுகின்றது. அவர்களிடத்தில் பெரிதாக எந்த ஒரு உதவியையும் எல்லாம் நீ எதிர்பார்க்கவில்லை. அவர்களிடத்திலிருந்து உனக்கான மனநிறைவு ஒன்றைத்தான் எதிர்பார்க்கின்றாய். நீ தேடுகின்ற நிம்மதி ஒன்று மட்டும் அவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று நீ யோசிக்கின்றாய். அந்த மன நிம்மதியை அவர்கள் கொடுப்பார்களா? அதை கொடுத்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாமே என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில்தான் இந்த வராகி நானும் உன்னை தேடி வந்து விட்டேன். உன்னுடைய சோதனைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்க நினைத்து விட்டேன். இத்தனை காலமும் என் பிள்ளை எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டதோ அந்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். இப்பேற்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களை பற்றிய உண்மையையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் மனதிற்குள் உனக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு
நீ உனக்கானதை எல்லாம் சரியாக செய்ய தொடங்கி விடுவாய் அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்வாய். எல்லாவற்றையும் கடந்து உனக்கான மன நிம்மதியும் கிடைத்துவிடும். இந்த சோதனை காலம் முடிய போகின்ற தருணம், உன் உயிருக்கு நிகரான அந்த உறவு உன் வாழ்க்கையில் வருவதனால் முழுமையாக நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். அப்பேற்பட்ட ஒருவர் யாராக இருக்க முடியும்? என் பிள்ளையே, நாளைய விடியலானது சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல். சிவபெருமானின் அன்பினை பெற்றுவிட வேண்டும் என்றுதானே துடித்து கொண்டிருந்தாய். சிவனின் அன்பு ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் அதற்கு மேலாக நாம் தேட வேண்டிய விஷயங்கள் வேறு எதுவும் கிடையாது. அவரை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் கடைசியில் இந்த சோதனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அப்பேற்பட்ட நன்மையை பெறுவதற்கு நீ தயாராகி விட்டாய் என்பதைத்தான் அம்மா இத்தனை நேரமும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய உயிருக்கு நிகராக நீ நேசித்து கொண்டிருக்கின்ற அந்த சிவனின் அன்பை நீ பெறப்போகின்ற நாள் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. துன்பங்களை எல்லாம் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து விட்டது. யார் என்ன சொன்னாலும் சரி என் பிள்ளையே, அந்த இடத்திலேயே நின்று விடாமல் என்னை காக்கின்ற சிவன் இருக்கிறார், அவர் என்னை மீட்டெடுப்பார் என்பதனை நீ வாய்விட்டு சொல். சிவன் வருகின்ற இல்லத்தில், சிவபெருமானின் அன்பு கிடைக்கின்ற இல்லத்தில் ஒரு பொழுதும் துன்பங்கள் தொடராது. எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுக்கென வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுத்து விடுவார் அல்லவா? என் பிள்ளையே, இந்த நாளில் நீ நினைத்த வெற்றியை உனக்கு நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். சிவனின் அன்போடு உன் வாழ்க்கை உச்சகட்டத்தை தொட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீயும் பெற துடிக்கின்ற விஷயத்தின் மீது உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்து நிறைவானதை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டிரு. வாழ்க்கை ஆரம்பத்தில் பயத்தை காட்டினாலும் தெய்வ நம்பிக்கையினால் நீ கேட்டதை அத்தனையும் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக கொடுத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இதுவரையிலும் நீ பட்ட அவமானத்திற்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கும். இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கை கொடுத்த சோதனைகளுக்கெல்லாம் உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை பெற நினைப்பது ஒவ்வொன்றும் உன்னை வலிமையாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லா மாற்றங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய். இனி எல்லா திருப்பங்களையும் உன்னுடையதாக்கி நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகளும் என்றும் உன்னை தேடி வரும். உன் உயிருக்கு நிகராக நினைக்கின்ற இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்து விட்டால் போதுமே. வேறு எதையும் என் பிள்ளை பெரிதாக நீ தேட மாட்டாயல்லவா? இறை நம்பிக்கையை உனக்குள் உள்ளடக்கிய இந்த வாழ்க்கை தெய்வத்தின் அன்பினை பெறுவதற்கு தயாராகி விட்டது. எப்பொழுதும் போல என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கு நல்லது நடக்கும். உன் வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். எல்லாவற்றையும் தாண்டி நீ இன்னமும் இதைவிட சிறப்பான வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்வாய். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு சிறப்பாக கொடுக்க அந்த சிவனின் அன்பும் நந்தி தேவரின் அன்பும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நாளைய சிவாலயத்திற்கு சென்று நந்தி பகவானுடைய
இரு கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்ய மறக்காதே. என் பிள்ளையே, அவரின் அன்பு ஒன்றே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.